ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். அவருடைய பிரசன்னத்திற்காக வேண்டிக் கொண்டு நாம முன் செல்லுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு தொடங்குகிற எதுவும் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த நாள் முழுவதும் உம்முடைய உதவியை தரும்படிக்கு இந்த நேரத்தில் எங்களை சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்க கிளம்பிட்டீங்களா? எங்க கிளம்புகிறீங்க? காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து வேலைகள் அது இது என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். வேலைக்கு போகிறவங்க நேரத்துக்கு கிளம்பணும். அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ஸ் திறந்திருக்கிறாங்க, அவங்கள ஸ்கூல்ஸ்ல டிராப் பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். என்னங்க பாருங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று ரொம்ப நாள் வீட்டுல வேலை செய்தாங்க. ஆனா திரும்ப இப்போது ஆபீசஸ்க்கு தான் போக வேண்டியிருக்கு. இன்னும் டிரான்ஸ்பர் அது இது என்று அநேகர் இன்றைக்கு இந்த அகாடமிக் இயர்ல மாற்றங்களுக்காக ஆயத்தப்படுகிறாங்க. நமக்கு தெரியாமலேயே அந்த காலத்துல அதிக நேரம் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மிக குறைந்த நேரம் இருப்பது எங்க என்றால் நம்முடைய வீடு என்பது போல் இருக்குது இல்லங்க. அதனாலதான் வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரம் உங்க குடும்பத்தோடு செலவிடுங்க, தேவனோடு செலவிடுங்க. உடலுக்கு தேவையான ஓய்வையும் மன நிம்மதியையும் கொடுத்து, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருங்க, பிள்ளைகளோடு செலவிடுங்க. அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அவங்க வருங்காலத்துக்கும் ரொம்பவும் அவசியமானது. ஆனா நம்ம வீட்டிலே உட்கார்ந்திருந்தா ஆகாது இல்லையா? நம்ம மற்ற தேசங்கள் போல கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்துல நாம ஜெபத்தோடு நாம வெளியே செல்லும் போது நல்லபடியாக பாதுகாப்போடு நாம திரும்ப வீடு வந்து சேருவோம். எத்தனை பேருங்க இன்றைக்கு பார்த்தீங்களா, வீட்டிலிருந்து வெளியே சென்றவங்க திரும்ப வீட்டுக்கு வராமலேயே நடுவுலேயே விபத்துகள்ல சிக்கிக் கொள்ளுகிறாங்க, ஆக்சிடென்ட்ஸ்ல மாட்டிக்கொள்ளுகிறாங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே பலவித வியாதிகளுக்கு ஆளாகிறாங்க, எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதனாலதான் நாம தேவனுடைய உதவியை கேட்க வேண்டும். 121வது சங்கீதத்தை நீங்க எப்பயாவது மனது வைத்து வாசித்தீங்களா? ஒவ்வொரு நாளும் கூட நீங்க வெளியே செல்லும் போது இந்த சங்கீதத்தை நீங்க படிச்சுட்டு செல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லதுங்க. அது ஒரு 10 நாள் படித்தாலே உங்களுக்கு அந்த வசனங்கள் மனப்பாடமாகிவிடும். ஆகவே நீங்க பைபிள் வைத்து வாசிக்க அவசியம் இல்லாமல் you need to claim it. ஆண்டவரே, உன் போக்கிலும் வரத்திலும் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய சமூகத்தை எனக்கு தந்தருளும் என்று ஜெபித்து நாம புறப்படணும். பாருங்க, 8வது வசனம். இது ஒரு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. இது முதற்கொண்டு உன்னுடைய போக்கிலும் உன் வரத்திலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். நம்முடைய பயணங்களிலே தேவனின் துணை நமக்கு அவசியம், அவர் சமூகம் நமக்கு அவசியம். இந்த பயங்கரமான உலகத்திலே கிட்டத்தட்ட சில கோடிக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஒவ்வொரு வருஷமும். சில லட்சக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது உலகத்திலே ஒவ்வொரு நாளும். நம்முடைய இந்திய தேசத்திலும் அநேகர் ஆக்சிடென்ட்ஸால மரிக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கிறார்கள். அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ்ல நாம இல்லாததற்காக தேவனை துதிக்கணும். நமக்கு தேவன் தந்த பாதுகாப்புக்காக நாம் அவரை துதிக்கணுங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வாக்குத்தத்தத்தோடு வெளியே கால் வைக்கும் போது ஒவ்வொரு அடியும், அன்றைக்கு யோபு சொன்னது போல் தேவன் எனக்கு துணையா இருக்கும் போது நான் கால் வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் நெய்யில் போட்டது போல் இருக்கிறது என்றார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, குழியில காலை வைத்துட்டான். பாருங்க, குழியில காலை விட்டுட்டான் என்றால் சிக்கிக் கொண்டான் என்று தவறு செய்துட்டான் அர்த்தம். நாம் தவறிலே விடாமல் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். இங்கே 121ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்க, எங்க கிட்ட நல்ல கார் இருக்கிறது, அதுல ஏர் பேக்ஸ் இருக்கிறதாம். ஆக்சிடென்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதாம்.
காருக்கு எதுவும் ஆகாதாம், எங்க உயிருக்கும் ஆபத்து இல்லையாம். அவ்வளவு செக்யூரிட்டியோடு 5 ஸ்டார் செக்யூரிட்டி இருக்கும் கார்கள் இருக்கிறது எங்களிடத்துல என்று சொல்லுகிறீர்களோ என்னமோ. பாருங்க, சில நேரம் கேட்கிறோம், அப்படிப்பட்ட எக்ஸ்பென்சிவ் வாகனங்கள்ல போகிறவங்க கூட ஆக்சிடென்ட்ஸ்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளாகிறத பார்க்கிறோம். தேவன் உங்களை பாதுகாக்காவிட்டால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? எனக்கு பாடி கார்ட்ஸ் இல்ல என்னுடைய உதவி. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஒவ்வொருவரும் சுற்றி மனிதர்களை வைத்துக் கொண்டு அவங்க என்ன காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்க. நம்ம தேசத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? காக்க வேண்டியவர்களே சுட்டு கொண்டுடுறாங்கல்ல. அப்படிப்பட்ட சூழல்களையும் நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதரையே நம்புகிறீங்க தவிர தேவ பாதுகாப்பு எவ்வளவு பெரியதோ நம்புகிறோமா? எங்களுக்கு வாட்ச் டாக் இருக்கு என்று சொல்லுகிறோம். அந்த நாயை நம்புகிறோம் தவிர உன்னை பிரியாமல் கைவிடாமல் உன் கண்மணியை போல உன்னை காக்கிற தேவன் மீது விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம இருப்பது எவ்வளவு வேதனையான விஷயம் இது. எனக்கு தெரியாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடியும் விடாது என்று தேவன் சொல்லுவார். ஆனால் அவர் மனசு எவ்வளவு நம்மீது இருக்கிறது, நம்ம எவ்வளவாக காப்பாற்றுகின்றார் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரால என்னுடைய உதவி வருகிறது? ஆல் பவர்ஸ் ஆர் given to him. எனக்கு சர்வாதிகாரம் இருக்கிறது. சர்வத்தையும் செய்யக்கூடிய, சர்வத்தையும் பத்திரப்படுத்தக்கூடிய கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பா இருந்தால் அது நமக்கு எவ்வளவு நன்மை பாருங்க. உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரே உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு அவர் நிழலாக இருக்கின்றார். வாவ்! உன் வலது பக்கத்திலே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அவர் தூதனை உனக்கு காவல் கொடுப்பார். அவர் சமூகத்தை உனக்கு கொடுப்பார். அவர் உன்னை உன் போக்கிலும் வரத்திலும் காப்பார். ஒரு நொடி கூட தூக்க மயக்கத்துல ஓட்டுகிறவங்களை பாருங்க, இப்படி பண்ணி இப்படி திறக்கிறதுக்குள்ள கண்ணி வைக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்து விடும். ஆனால் நம்ம ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா! இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நீங்க எத்தனையோ பேர் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறீங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவங்களை நீங்க அனுப்ப வேண்டும். இன்றைக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் ஆக்சிடென்ட் ஆவதும், ஆட்டோக்கள் விபத்துக்கு உள்ளாகிறதையும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பாதுகாப்பாய் வீடு திரும்ப முடியாத நிலைமையை பார்க்கிறோம். அதனால அவங்கள நம்ம இரவும் பகலும் காக்க முடியாது. நாம நம்முடைய சக்தியினால் அவங்களை காக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வேலி அவர்களை சுற்றி இருக்கும்படியாக அவர்களுக்காக நீங்க ஜெபித்து அவங்கள அனுப்பி வைங்க. நீங்க வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையில நான் போகிற வழி எனக்கு விசாலமாக்குங்க. ஒவ்வொரு பதுங்கி இருக்கிற துஷ்ட சக்திகளையும், பிசாசின் வல்லமைகளையும், தீமைகளையும், கலங்கப்படுத்துகிற ஆவிகள் இருந்து எங்களை காப்பாற்றும் என்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டால் என்னங்க, ஆண்டவருக்கு சொல்லிவிட்டு போக கற்றுக்கொள்ளுங்க. உங்க இஷ்டம் போல போகாதீங்க. நம்ம பாரத தேசத்துல பாருங்க, வீட்டிலிருந்து வெளியே போகும்போது கணவர் எங்க போகிறாருன்னு மனைவிக்கு சொல்லவே மாட்டாரு. நீங்க அப்படி இருந்தா இன்றையிலிருந்து மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க எங்க போகிறீங்க என்று உங்க மனைவிக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் எங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லும்படியாக அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. உங்க பெரியவன் எங்க, சின்னவன் எங்க என்றால் எங்கேயோ போயிருக்கிறான் என்று சொல்லும்படியா இல்லாமல் உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல சொல்லி ஜெபம் செய்து கொண்டு வெளியே போகும்படியா பழக்கப்படுத்துங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கும் சிறு வயதிலிருந்து அப்படிதான் பழக்கப்படுத்தினேன். எனக்கு சொல்லாமல், என்னிடத்துல ஜெபித்துக் கொள்ளாமல், எனக்கு முத்தம் கொடுக்காமல் என்னுடைய 3 பிள்ளைகளும் வெளியே செல்ல மாட்டாங்க. ஒருவேளை நான் வெளியூர்ல இருந்தால் அவங்க அம்மாவிடத்துல சொல்லி, அம்மாவிடத்துல ஜெபித்து கொண்டு அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துதான் செல்லுவாங்க. அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளைகளே பிறந்து அவங்க இன்றைக்கு கூட அவங்க வீட்டுக்கு நான் சென்றாலும், அவங்க இங்க வந்தாலும், அல்லது நாங்க எங்க சந்தித்தாலும் போகும்போது அவங்க என்னிடத்துல ஜெபித்துக் கொள்ளுவாங்க. அது ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், அது பஜாரா இருந்தாலும், வேற எங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை ஜெபத்தோடு ஒருவரோடு ஒருவர் திரும்ப சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு தேவ பாதுகாப்போடு செல்வது நல்லது. தயவு செய்து நீங்க இந்த நல்ல பழக்கங்களை பிள்ளைகளோடு செய்யுங்க.
அப்பொழுது காத்து கொண்டிருக்கும் பிசாசின் சக்திகளுக்கு, அந்த பிசாசினுடைய கைகளுக்கு உங்க பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க. ஆபத்துகள் வராமல், பிரச்சனைகளில் சிக்காமல், பாவத்தில் விழாமல், தீங்கிலே விழாமல் தேவன் அவர்களுக்கு துணையாயிருப்பார். ஒரு வார்த்தை ஜெபித்தால் எவ்வளவாக தேவ சமூகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது என்று நீங்க விசுவாசித்தால் அற்புதங்களை பார்ப்பீங்க. தேவனுடைய சித்தத்தில் முன் செல்வது நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க போகிற வழியில ஜபத்தோடு நீங்க போங்க. ஜபம் செய்துவிட்டு வீட்டிலிருந்து புறப்படுவது மட்டுமில்ல, உன்னுடைய அடிகள் சறுக்காதபடி உன்னை காப்பேன் என்றார். உன் பாதங்கள் கல்லில் இடராமல் உன்னை காப்பேன் என்று சொன்னார். நீ ஒவ்வொரு அடியும் அவருடைய சித்தத்திலே போடுவது, ஒவ்வொரு அடியும் தீர்மானங்களும் அவர் சித்தத்திலே செய்யும் போது நாள் முழுவதும், உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கும். டைம் ஆயிடுச்சா? ஆபீஸ் போகணுமா? வேலைக்கு போகணுமா? டியூட்டிக்கு போகணுமா? போகலாங்க. நான் சொல்லும்படி ஒரு சிறிய ஜெபம் நான் செய்வதில்லை, நீங்க செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்கப்பா, உம்முடைய சமூகம் என்னோடு வராவிட்டால் என்னை கொண்டு செல்ல வேண்டாம், உம்முடைய சித்தத்திலே என்னை நடத்தும் என்று நீங்க ஜெபம் செய்துவிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுடைய பயணங்களை தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. உள்ளே போகும்போதும் வெளியே வரும்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்க எங்கே சென்றால் அங்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவா, உங்க கிருபை எனக்கு தந்தருளுங்க. நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடருவதற்கு, உம்முடைய சித்தத்திலேயே வாழ்வதற்கு உதவி செய்யும் என்று ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பயங்கரமான விபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே வாசலிலே காத்து கொண்டிருக்கிற பிசாசின் பற்களுக்கு தப்பிக்கும்படியாக எவனை விழுங்கலாமோ என்று தேடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிற சாத்தான் எங்களை தொடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு துணையாக தாரும். உம்முடைய சிறகுகளின் மறைவிலே நாங்கள் இருப்பதற்கு, உம்முடைய சித்தத்திலே நாங்க உம்முடைய திட்டங்களின்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை காக்கிற தேவன் நானே என்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அநேக மணி நேரங்கள் நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்று ஆபீசஸ்ல, ரோட்ஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, வேலையில இருக்கின்ற போது, இந்த பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே வேகமாக வருகின்ற வாகனங்கள் நடுவே, டிராபிக் நடுவே நாங்க பயணிக்கின்ற போது உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்று, ஒவ்வொரு விபத்திலிருந்தும் காக்கக்கூடிய, ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் தப்பு வைக்கக்கூடிய உம்முடைய சமூகம் எங்களுக்கு துணையாயிருக்கும்படிக்கு, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எந்த ஆபத்தும் எங்களுக்கு நேரிடாது என்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டு, இன்றையிலிருந்து ஆண்டவரே ஜெபத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒவ்வொரு அடியும் உம்முடைய சித்தத்திலே வைத்து, எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் தருகிற பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்றையிலிருந்து கண்டிப்பா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எங்க சென்றாலும் ஜெபத்தோடு புறப்படுங்க. எந்த வேலை செய்தாலும் ஜெபத்தோடு நீங்க தொடங்குங்க. அப்போது நீங்க செய்வதெல்லாம் விருத்தி அடையும். உங்க பயணங்கள் எல்லாம் தேவனுடைய பாதுகாப்போடு கூட இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.